முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு. விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இந்த ஒரு ஆண்டு எப்படி இருந்தது? கேப்டனுடைய நினைவு ஆண்டுன்னு சொல்றதை விட ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க மனசுல நினைச்சு இருக்கிற ஒரு தலைவர். லட்சக்கணக்கான இதயத்துல விட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் நாம வாழ்க, அவருடைய எண்ணம் நிறைவேறணும். அவருடைய நினைவு நல்ல தலைவர் என்ன நினைச்சாரோ அதை இந்த தமிழக மக்கள் நிறைவேற்றணும். அதுதான் கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு இந்த ஒரு ஆண்டு எங்களால மறக்க முடியல சார். நீங்க வந்தாவே அவர் ஞாபகம் தான் சார் வருது. எப்போ வந்தாலும் சாப்பிட்டேன்னு கேட்பாரு சார். எங்களை மட்டும் குறிப்பிட்டு மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் தனியா ஒரு அரசியல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது எங்க புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் சார். எந்த 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியிலும் சரி, ஆண்ட கட்சியிலும் சரி, இருக்கிற கட்சியிலும் சரி, மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு அணி எந்த கட்சியிலுமே கிடையாது. எங்கள் தலைவர் மன்றமாக இருக்கின்ற பொழுதே மாற்றுத்திறனாளிக்கு நான் அங்கீகாரத்தை அளிக்கிறேன் என்று கொடுத்தவர். இன்றைக்கு அவர் எங்களை விட்டு போயிருந்தாலும் அவருடைய நினைவா எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கேப்டனுக்காகவே வாழ்வோம். அவருக்கு பின்னாடி எங்களுடைய அந்நியார் வழியில் நாம் பின்பற்றுவோம். எங்களுடைய இளைய தலைவர் விஜய் பிரபாகரன் வழியிலையும் நான் பின்பற்றுவேன். அவர் கூட பேசியிருக்கேன். அவர் கையால நான் சாப்பாடு அவரே எனக்கு கையால ஊட்டி விட்டுருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவன். எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தார். அப்போ என்னை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னார். ஆனால் நான் இருந்துக்கிட்டு தலைவரே நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னேன். 2 முறை என்னை பார்த்தாரு. அப்பயும் உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் பண்ணி தரேன்னாரு. அப்பயும் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னேன். அவருக்கு அடுத்தபடியாக எங்களுடைய அந்நியார் அவர்கள் எங்களை மதித்து இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கென்ற ஒரு முக்கியத்துவத்தை இன்றும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு 50,000 கொடுப்பாங்க. முடியாத பட்சத்தில் சைக்கிள், ஸ்கூட்டர் எல்லாமே தருவாங்க. வேறு எந்த இயக்கத்துலையும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது.